வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆசிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ இதில் நம்ம வந்து பொதுவாக கிளாஸில் வந்து டைம் டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். டைம் டேபிள் படி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிப்போம். சில பேர் வந்து அதை ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி அது அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஷெட்யூலாக இருக்கட்டும், டைம் டேபிளாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஹவரையும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பீரியட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், இப்படி வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பீரியடுங்கிற வார்த்தை ஏன் நம்ம இங்கே வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நான் யோசிக்கும் போது இது எனக்கு கரெக்டாக சிங்க் ஆச்சு. சரி, இந்த வார்த்தைக்கு நான் என்ன அப்படி வந்து யோசித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்டுக்கும் வந்து நிறையா ரிலேஷன் இருக்குது. சரி, நம்ம ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பார்க்குக்கு போகிறோம். பார்க்கில் வந்து ஜாலியாக விளையாண்டுருப்போம், சர்க்கஸில் விளையாடுவோம், நிறைய கேம்ஸ் விளையாடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஊஞ்சலில் வந்து ஏறாமல் வரமாட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஊஞ்சலை வச்சு அந்த ஆசிலேஷன்னா என்ன அப்படிங்கிற எல்லா கான்செப்டுமே நம்மளால் வந்து சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இப்போது நான் வந்து இதை வந்து சீட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். என்னோடய டயக்ராம் வந்து ஓரளவுக்கு தான் வரும், பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதில் நான் வந்து உட்காந்து விளையாடுறேன். ஓகே, இப்போ நான் விளையாடும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் இப்படி ஒரு பேக் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் அப்படியே வந்து சுற்றுவேன். ஓகேவா? இப்படி ஜாலியாக அப்படியே சுற்றிட்டே வருவேன். கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே ஸ்லோவாகிடும். ஸ்லோவானதுக்கப்புறம் கடைசியாக வந்து அது நின்றும். ஓகேவா? ஸோ இப்போ ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னோ அவ்வளோ தூரம் பின்னாடியும் வந்து நான் அப்படியே அந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுவேன். லெட்ஸே இப்போது வந்து ஒரு பெண்டுலம் எடுத்துக்கோங்களேன். வாட்ச்லலாம் வந்து பெருசாக ஒரு பெண்டுலம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வாட்சஸில் வந்து அது கம்மியாக வந்தாலும் நீங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்கும், கீழே வந்து ஒரு பெண்டுலம் இருக்கும். அது 7 மணி 8 மணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த பாப் வந்து இப்படியே வந்து ஆசிலேட் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாப் இங்கே இருக்கும், நெக்ஸ்ட்டு அது இந்த சைடு போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு போகும், மறுபடியும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகி இந்த சைடு போகும், மறுபடியும் இந்த சைடு போகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கடைசியில் அது வந்து ஒரே பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பாப். நம்ம வந்து சிம்பிள் பெண்டுலம் பாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே நீங்கள் வந்து திருவிழாவில் வந்து அடிக்கடி நிறைய பேர் வந்து பால் வாங்குவோம் சின்ன வயசுலலாம். அப்போ அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா அந்த பாலில் வந்து லைட் இருக்கும். நீங்கள் நல்லா தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த லைட் வந்து அப்படியே நல்லா பிரகாசமாக வந்து ஒலிக்கும். இப்போ அந்த பாலில் வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பாலை வந்து கீழே போட்டிங்க அப்படின்னா அந்த த்ரெட் அப்படியே வந்து நல்லா இழுத்து வரும், கீழே போகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ வேகமாக மறுபடியும் அந்த பால் வந்து மேலே வரும். தென் மறுபடியும் அது வந்து கீழே போகும், தென் அதுக்கப்புறம் அது மேலே போகும். இப்படி மேலே கீழே அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்து இந்த பால் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ஆசிலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போது இந்த பால் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மேலே போகுது, நெக்ஸ்ட்டு கீழே வருது. இப்போது அப் டவுன் இப்படின்னு ஒரே ப்ராசஸாக அது ரிப்பீட்டடாக செய்யுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரிப்பீட்டடாக செய்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அதனால் செய்ய முடியும். அப்போது ஒரு பர்டிகுலர் டைம்னால் இப்போ 5 மினிட்ஸ்க்கு அந்த பால் வந்து மேலே கீழே அப்படியே போய்கிட்டே வருது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அது டெஃபினேஷன் படி பார்க்கும்போது when an object or a particle, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த பால் இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னா பின்னாடி முன்னாடிங்கிறத விட மேலே கீழே பின்னாடி முன்னாடி ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அது மூவ் ஆகுது. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த பால் மேலே நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு மேலே நெக்ஸ்ட்டு கீழே இப்படி அது மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக மூவ் ஆகிட்டே இருக்குது. எத்தனை தடவை அந்த பால் போகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஃபார் சம் டியூரேஷன் ஆஃப் டைம் இந்த பால் வந்து இப்படியே வந்து அதனோட ஃபோர்ஸ் எல்லாமே வந்து எனர்ஜி லெவல் ஃபுல்லாக லாஸ் ஆகிற வரைக்கும் அது அப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் அது வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும்.
கரெக்டாக. ஸோ ஒரு சம் டியூரேஷன் ஆஃப் டைம், தென் இட்ஸ் மோஷன் இஸ் செட் டு பி. இப்படி அது மேலேயும் கீழே ட்ராவல் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மோஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் ஆர் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பல்லு வந்து அப்படியே கடிப்போம், அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பல்லு வந்து அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் கூட நமக்கு அந்த மோஷன் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா மேலே இருக்கிற பல்லும் கீழே இருக்கிற பல்லும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டச் ஆகும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், மேலே இருக்கிற பல் மேலேயும் கீழே இருக்கிற பல்லு கீழேயும் போகும். ஓகே, இது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்து கீழே மேலே அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருப்போம். இப்போ பல்லை கடிச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ பல்லு நல்லா டான்ஸ் ஆடும் அந்த டைமில். அது கூட நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம், ஆசிலேஷன் சொல்லலாம். ஏன்னா அது மேலே கீழேன்னு ரிப்பீட்டடாக செஞ்ச விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த டெஃபினிஷனே பாருங்கள், ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு வந்து செஞ்ச விஷயத்தையே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம வந்து ஆசிலேஷன் ஆர் வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், பீரியட் அப்படிங்கிற வேர்டு. ஏன் நம்ம இந்த இடத்துல பீரியடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு மண்டே வந்து ஃபஸ்ட் ஸ்டார் வந்து தமிழ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மண்டேவும் எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார் வந்து தமிழ் தான். அதுக்கு அடுத்த மண்டே நீங்கள் எவ்வளோ மண்டே வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார் வந்து தமிழாக தான் இருக்கும். அப்போது ஒரு தமிழ் பீரியட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு பீரியாடிக்கலாக ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பீரியாடிக்கலி அப்படின்னு சொல்லுவோம், பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இந்த பாப் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் பெண்டலமில் இருக்கக்கூடிய பாபாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஊஞ்சல் விளையாடுறோம் இல்லையா, இந்த ஊஞ்சலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மோஷன் நமக்கு கண்டினியூஸாக நடக்குது. அதனால தான் அதை நம்ம பீரியாடிக் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் ஆர் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்கிறோம். பட் இது எல்லாத்துக்குமே வந்து அர்த்தங்கள் ஒன்று தான். இப்போ இந்த ஆசிலேட்டரி மோஷனில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இது இந்த மாதிரி ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா அதே டைரக்ஷனில் அது பீரியாடிக்கலாக வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீ ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனர்ஜி லாஸ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸே இப்போ வந்து நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பைக் வந்து இப்போ 20 km ஸ்பீடில் அது ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 20 km ஸ்பீட் வந்து கூட குறைய நம்ம வண்டி பிரேக் போட்டு நிறுத்தாமல், இல்லை 3rd gear 4th gearனு சொல்லி நம்ம அந்த ஸ்பீடை ஏற்றாமல் இப்படியே ஒரே ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீல் வந்து கண்டினியூஸாக இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போது இது ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சுன்னா ஒரு ஆசிலேஷன் முடிஞ்சிடுது. இப்படி இது ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரே டைமில் தானே ட்ராவல் ஆகுது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அங்கே ஆம்ப்ளிடியூட் எல்லாமே மாறும். ஆம்ப்ளிடியூட் மாறிச்சுன்னா டிஸ்டன்ஸ் மாறும். அப்போ அந்த ஆசிலேஷன் வந்து அதனோட டைப்பும் வந்து மாறும். ஓகே, இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஊஞ்சலில் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நீங்கள் ஸ்பீடாக போகணுங்கிறதுக்காக பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது வந்து தள்ளி விட சொல்வீங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறனால நீங்கள் வந்து இப்படி மேலே கீழே இப்படி ஸ்விங் ஆகிட்டே வருவீங்க இல்லையா? ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேம்ப்ட் ஆசிலேஷன். டேம்ப்ட் ஆசிலேஷன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு தள்ளி விடுறாங்க, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஆடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களால் ஆடவே முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாகி கடைசியில் வந்து நாம் ஒரு பிளேஸ்க்கு வந்து நின்றுவோம். அப்படின்னா அந்த ஊஞ்சல் வந்து நின்றுது. அப்போ அதனோட ஃபுல் எனர்ஜியும் வந்து அங்கே லாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேம்ப்ட் ஆசிலேஷன். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா நமக்கு ஏன் அந்த ஸ்விங் வந்து நிற்கிது அப்படின்னா அங்கே எனர்ஜி லாஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த எனர்ஜி லாஸ் நடக்கிறனால கடைசியில் அதனோட மோஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இதை தான் வந்து டேம்ப்ட் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன அப்படின்னா மெயின்டெயின்ட் ஆசிலேஷன். இந்த மெயின்டெயின் ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு சில டைம் நமக்கு வந்து அந்த ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஊஞ்சலை கொடுக்கறதுக்கு மனசே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போவோம், தென் அகெயின் ரிட்டர்ன் வருவோம். அகெயின் நீங்கள் இப்படி போகும்போது ஸ்பீடு கம்மியாகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா நாமளே வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து மறுபடியும் வந்து நீங்கள் என்ன போவீங்க, பழையபடி இதே ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. எனர்ஜி கம்மியாச்சுன்னா மறுபடியும் ஒரு புஷ் கொடுக்க வேண்டியது, மறுபடியும் இதே ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த ஊஞ்சல் நிற்கவே நிற்காது. கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே இன்னும் ஊஞ்சல் நின்னா நான் வந்துடுறேன், ஊஞ்சல் நின்னா வந்துடுறேன், நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஆசிலேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம மெயின்டைன்ட் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆசிலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, அதனோட டைப்ஸ் என்னங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.